பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருங்க. சரியா? ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் தருகிறார். என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 3 அதிகாரம் 23 வசனத்துல, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய். நீங்க நடந்து போகிற பாதை இருக்குல்ல, வாழ்க்கை பாதை, அதுல பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இப்ப வந்திருக்கலாம். என்ன பண்றது, எப்படி செய்யறது, அப்படி மாதிரி ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே மகளே, மகனே பயப்படாத, நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ ஒண்ணு பயப்படாத, இடரெல்லாம் போக மாட்ட, தடெல்லாம் வராது, நீ தைரியமா நடப்ப, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப தைரியம் தானே உங்களுக்கு? எதையும் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்கல்ல, இது என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி இதை கடந்து போறதுன்னு நீ பயமின்றி நடப்ப, ஒண்ணு பயப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். சரியா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்களா? இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும், பாலஸ்தீன தேசத்துக்கு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு வாக்கு கொடுத்துட்டார். போகிற பாதை பார்த்தா வனாந்தரம், ஒரு மரம் கிடையாது, செடி கிடையாது, தண்ணி கிடையாது, ஒரே வனாந்தரம், பாம்புகளும் தேளுகளும் நிறைந்திருக்கிற இடம். இந்த பாதையில போகணும். ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த பாதை தான், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, ஆபத்து வராது, உங்க பாதையில இடராம நடப்பீங்க. அதுக்காக பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரில அக்னி ஸ்தம்பத்தை முன்னால் ஆண்டவர் அனுப்பி, கர்த்தரே அந்த மேகஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்துல முன்னால நடந்து போனாராம். அவங்க இடராதபடி, வழி தவறி விடாதபடி சரியாய் நடந்து போக அழகாய் வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கும் நான் கடந்து வந்த ஊழிய பாதையில திரும்பி பார்த்தா, சில சமயத்துல இதுக்கு அடுத்து என்ன பண்றது, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது தெரியலையே, இந்த தடப்பட்டு நிக்கிற இது மாதிரிலாம் கலங்கி இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் எதுல என்னை இடர விடவில்லை, அழகாய் நடத்தினார், உதவி செய்தார். உங்களுக்கு உதவி செய்வார். உங்க பிசினஸ்ல, வேலையில, உங்களுடைய குடும்பத்துல, ஊழியத்துல இடர மாட்டீங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். நீ நடப்ப மகளே, மகனே, பயப்படாதுன்னு சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, ஆமா நான் இடர மாட்டேன், கர்த்தர் இடர விட மாட்டார், என் வழியில கர்த்தர் என்னை நடத்துவார். தைரியமா சொல்லுங்க, தகப்பனே என்னோடு இன்னைக்கு பேசுனீங்க, என் பயத்தெல்லாம் மாத்திட்டீங்க, என் இடரெல்லாம் நீக்கிட்டீங்க, எனக்கு வழி உண்டாக்கி தர்றீங்க, அழகா என்ன நடத்த போறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.